1000 கோடியை கடந்து வந்து ஒரு பெரிய வசூலை வாரி குவிச்சுக்கிட்டு இருக்கு. நேற்று புஷ்பா 2 எவ்வளோ வசூல் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி, நேற்று ஒவ்வொரு ஸ்டேட்லையும் எவ்வளோ வந்து வசூல் பண்ணியிருக்கு, டோட்டலாக வந்து எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போமா. இது இல்லாமல் இன்றைக்கி நிறையா தமிழ் படங்கள் ரிலீஸ் ஆகுது, என்னென்ன படம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அப்புறம் இது இல்லாமல் அமரன், சொர்க்கவாசல், மகாராஜா சைனா கலெக்ஷன், மோனா 2 அப்படின்னு சொல்லிட்டு எல்லா படத்தோட வசூலையுமே பார்க்க போகிறோம். இது இல்லாமல் இன்றைக்கி 22 இயர்ஸ் ஆஃப் மௌனம் பேசியதே ஒரு சரியான சூப்பர் ஹிட் திரைப்படம். அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன, ஷேர் என்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க லைக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, இந்த ஃப்ரேம் என்னை பொறுத்தவரையும் ஈஸி, நீங்கள் எல்லாருமே ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் நிறைய பேர் இதை பகவதி அப்படின்னு கமெண்ட் போட்டிருந்தீங்க. அப்போ தான் எனக்கு ஷாக் ஆகுது, என்னடா பகவதியில் இப்படி ஒரு ஃப்ரேம் இருக்கா அப்படின்னு. மேபி இருந்திருக்கலாம், ஆனால் இதை கரெக்டாக கெஸ் பண்ணால் சில பேர் இருக்காங்க. அதில் முதல் 5 பேர் யார் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஆமாங்க, மிஸ்டர் ரோமியோ தான். மிஸ்டர் ரோமியோ ஆட்டம் போட்டால் அப்படிங்கிற பாட்டு, அந்த பாட்டில் வந்து நம்ம பிரபுதேவாவை அப்படியே தூக்கி வச்சு ஒரு ஃப்ரேம் இருக்கும். அதை தான் நம்ம நேற்று வச்சுருந்தோம். அதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் நூர் முகமது, ஃபைசல் அலி ஃபைசல், ரவி கிருஷ்ணன், ரஃபி, லிங்கா சுதன் அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். மோனா 2 இந்த படத்தோட டே 14 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 38 லட்சம், டோட்டலாக 24 கோடியே 18 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்தியாவில் $609 மில்லியன். ஸோ பட்ஜெட் $150 மில்லியன். சூக்ஷ்மதர்ஷினி இந்த படத்தோட டே 21 கேரளாவில் 28 லட்சம், வேர்ல்டு வைடு 48 லட்சம். ஸோ டோட்டலாக கேரளாவில் 30 கோடியே கடந்திருக்கு, வேர்ல்டு வைடு 51 கோடியே 33 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. சபர்மதி ரிப்போர்ட் இந்த படத்தோட 28வது நாள் வசூல் இந்தியாவில் 20 லட்சம், வேர்ல்டு வைடு 22 லட்சம். ஸோ டோட்டலாக இந்தியாவில் 37 கோடியே 89 லட்சமும், வேர்ல்டு வைடு 41 கோடியே 51 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 28 நாளில். ஸோ இன்னும் அப்படியே கொஞ்சம் இருக்குது, அப்படியே போய்கிட்டு இருக்கு, பார்ப்போம். சொர்க்கவாசல் இந்த படத்தோட டே 14 தமிழ்நாட்டில் 10 லட்சம், வேர்ல்டு வைடு 11 லட்சம். ஸோ டோட்டலாக 6 கோடியே 79 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 8 கோடியே 1 லட்சம். 8 கோடியே கடந்திருக்கு, ஆனால் இது பத்தாது, அவ்வளோதான். இந்த படம் ஒரு ஃப்ளாப்பான படமாக தான் அமையுது. அமரன் 43வது நாள் வசூல், ஆனால் ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் கூட ஒவ்வொரு நாளும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அது எப்படின்னு தான் எனக்கு தெரில. தமிழ்நாட்டில் 10 லட்சம், வேர்ல்டு வைடு 20 லட்சம். ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் 160 கோடியே 94 லட்சமும், வேர்ல்டு வைடு 342 கோடியே 36 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 43 நாளில். அப்புறம் மகாராஜா திரைப்படத்தோட சைனா கலெக்ஷன் டே 14 சைனாவில் 1.88 மில்லியன் சைனீஸ் கரன்சி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு 2 கோடியே 19 லட்சம். ஸோ சைனாவில் டோட்டல் கலெக்ஷன் 66.92 மில்லியன் சைனீஸ் கரன்சி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இது வந்து 77 கோடியே 96 லட்சம், கிட்டத்தட்ட 78 கோடி கிட்ட சைனாவில் மட்டுமே கலெக்ட் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 185 கோடியே 88 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு உலகம் முழுக்க. ஸோ இந்த சாட்டர்டே சண்டே ஒரு நல்ல வசூல் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா ட்ரேடர்ஸுமே அப்படி தான் சொல்கிறாங்க, அந்த ட்ரேட் அனலிஸ்ட்டுமே அப்படி தான் சொல்கிறாங்க. அப்புறம் புஷ்பா 2 திரைப்படத்தோட டே 8 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 2 கோடியே 63 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 7 கோடியே 70 லட்சம், கர்நாடகாவில் 2 கோடியே 85 லட்சம், கேரளாவில் 40 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 32 கோடியே 15 லட்சம், ஓவர்சீஸில் 4 கோடியே 15 லட்சம், வேர்ல்டு வைடு 49 கோடியே 88 லட்சம் இந்த படம் டே 8 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு மிகப்பெரிய வசூல் தான் இந்த படம் வந்து வீக் டேஸில் கலெக்ட் பண்ணுறது, இவ்வளோ பெரிய நம்பர். ஆனால் இதில் கிட்டத்தட்ட நம்ம எல்லாருக்குமே தெரியும் 65% கிட்ட வெறும் ஹிந்தி பெல்ட்டில் மட்டும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் மட்டுமே கலெக்ட் பண்ணியிருக்கு இந்த படம். அதை தாண்டி இந்த படம் வந்து தமிழ்நாட்டில் பெரிய ட்ராப் இருக்குது, ஆந்திரா தெலுங்கானாவில் தொடர்ந்து ட்ராப் வந்துக்கிட்டே இருக்குது, கேரளாவில் இந்த படம் டோட்டலாக அப்படியே படுத்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். கர்நாடகாவில் நேற்று 7th டேக்கும் 8th டேக்குமே ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ 4 கோடியிலேருந்து 2 கோடி கிட்ட, 2.5 கோடி 2.25 கோடி கிட்ட வந்துடுச்சு. ஓவர்சீஸ்லேயுமே ஒரு ட்ராப் இருக்குது. ஆனால் இது எல்லாமே சாட்டர்டே சண்டே ஒரு பெரிய நம்பரை எடுக்கும்போது அது மேட்ச் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸு நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, அல்லு அர்ஜுன் அவர்களை வந்து கைது பண்ணிட்டாங்க விசாரணைக்காகன்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் அரெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் நான் பெயிலபிள், ஒரு 14 நாள் சிறையில் இருக்க போகிறான்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து
அந்த இறந்து போன பெண்மணியோட வீட்டில் உள்ளவங்களே இதுக்கு அவர் காரணம் இல்லை, நாங்கள் கேஸை வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது. ஸோ இப்படி ஒரு இது போய்கிட்டு இருக்கு. ஒரு உயிர் போனதுக்கப்புறம் தான் இங்கேயுமே வந்து அந்த காலையில் ரசிகர் ஷோ இந்த ஷோலாம் வந்து கேன்சல் பண்ணாங்க. அதே மாதிரி தான் இப்போ ஆந்திரா தெலுங்கானாலையுமே பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சினிமா அப்படிங்கிறது ஒரு எசென்ஷியல் கமாடிட்டி தான். அதுக்காக நம்ம போய் உயிரை விட வேண்டியது, அவங்க வீட்டில் எந்த அளவுக்கு வேதனைப்பட்டிருப்பாங்க மேலே பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இந்த படம் டோட்டலாக எவ்வளோ கலெக்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 56 கோடியே 66 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 228 கோடியே 48 லட்சம், கர்நாடகாவில் 69 கோடியே 8 லட்சம், கேரளாவில் 15 கோடியே 96 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் கிட்டத்தட்ட 500 கோடி கிட்டே இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 499 கோடியே 13 லட்சம், ஓவர்சீஸில் 192 கோடியே 79 லட்சம், வேர்ல்டு வைடு 1062 கோடியே 10 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 8 நாளில். ஸோ ஒரு சரியான கலெக்ஷன். ஒரு பக்கம் ப்ரொடியூசர் ஃபிகர் வேறு ஒரு நம்பர் போட்டாலுமே நம்மளுக்கு கிட்டத்தட்ட அது மேட்ச் ஆகி தான் வந்துக்கிட்டு இருக்குது. நம்மளுக்கு ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, உங்களுக்கே தெரியும். ஸோ அதுக்கடுத்து தான் இப்போது இன்றைக்கி ரிலீஸ் ஆன திரைப்படங்கள், தமிழ் படங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ் அப்படிங்கிறது பரத் அவர்களோட திரைப்படம். ரொம்ப நாளாக இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது, இப்போ ரிலீஸ் ஆக போகுது, அப்புறம் ரிலீஸ் ஆக போகுது, இந்த படம் அப்படி இருக்க போகுது இப்படி இருக்க போகுதுன்னு பயங்கரமாக பேசினாங்க. பார்க்குறதுக்கு போஸ்டர்லேருந்து இந்த படத்தோட லுக்கு வைஸ் பார்க்கும்போது படம் கொஞ்சம் தரமாக இருக்குன்னு தான் நம்பலாம். இருந்தாலும் படம் வந்தால் தான் தெரியும், படம் பார்த்தா தான் தெரியும். மிஸ் யூ அப்படிங்கிற படம் சித்தார்த் அவர்களோட திரைப்படம், அதுவுமே இன்றைக்கி வருது. அப்புறம் சூதுகோபம் 2. ஸோ ஃபஸ்ட் பார்ட்டு எவ்வளோ பெரிய ஹிட்டுன்னு தெரியும், செகண்ட் பார்ட்டு அது கேவலப்படுத்தாமல் இருந்தால் போதும், அவ்வளோதான் சொல்ல முடியும். அப்புறம் தென் சென்னை அப்படிங்கிற ஒரு சின்ன திரைப்படம், அதே மாதிரியே விடிஞ்சா எனக்கு கல்யாணம் அப்படிங்கிற ஒரு படம். அப்புறம் தளபதி ரீரிலீஸு நேற்றே ஆகிருக்கு. அதோட டேட்டா அப்படிங்கிறது நம்மளுக்கு எக்ஸாக்டாக கிடைக்கல. அது மேபி இந்த வீக்கெண்ட்லாம் ஓடி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு டேட்டா நம்ம எப்படி குணாக்கு போட்டோமோ அந்த மாதிரி முடிஞ்சால் போடலாம். அடுத்ததாக அந்த நாள் அப்படிங்கிற ஒரு படம். இந்த 7 திரைப்படங்கள், அதாவது 12, 13 நேற்று இன்றைக்கி வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இதில் நீங்கள் ஏதாவது ஒரு படத்தை பார்த்துட்டிங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ அதுக்கடுத்து தான் நான் சொல்லியிருந்தேன் மௌனம் பேசியதே அந்த படத்தோட வசூலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது மௌனம் பேசியதற்கு மட்டும் கிடையாது, இப்போ ஒரு பக்கம் பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. த்ரிஷா 22 இயர்ஸ் ஆஃப் த்ரிஷா. ஸோ சினிமாவுக்கு அடி எடுத்து வச்சு இன்னோட 22 வருஷம் ஆகுது த்ரிஷா அவர்கள். 22 வருஷம் ஒரு ஹீரோயின் அப்படியே இண்டஸ்ட்ரியில் அப்படியே டாப்பில் இருக்கிறதுலாம் பெரிய விஷயம். நீங்கள் ஒரு 90s 80s அந்த பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோயின் ஒரு 7 வருஷம் தாண்டதே பெரிய விஷயமா இருக்கும். அப்படியே சலன்னு படம் நடிப்பாங்க, அவ்வளோதான். அதோட அப்படியே அவங்க இதுவாகிடுவாங்க, அப்படியே டவுன் ஆகிடுவாங்க. வேறு ஒரு ஹீரோயின் வருவாங்க, அப்படியே அவங்க டவுன் ஆவாங்க, அப்படியே தான் வரும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2000 வந்து சில ஆக்டர்ஸ் அப்படியே ஒரு இடத்த தக்க வச்சுக்கிட்டாங்க. அதில் நயன்தாராவுமே அப்படிப்பட்ட ஒரு ஆக்ட்ரஸ் தான். ஸோ த்ரிஷா வந்து என்னோட 22 வருஷம் நிறையா நல்ல படங்கள் நடிச்சிருக்காங்க, நிறையா முக்கியமான படங்கள் நடிச்சிருக்காங்க, நல்ல நடிகை அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவங்களோட ஒரு முக்கியமான படம், அவங்க முதலாக ஹீரோயினாக கதாநாயகியாக நடித்த படம் மௌனம் பேசியது. பட்ஜெட் வந்து 1 கோடியே 75 லட்சம், தமிழ்நாட்டில் 5 கோடியே 80 லட்சம், வேர்ல்டு வைடு 9 கோடியே 20 லட்சம், ஷேரு 4 கோடியே 65 லட்சம் அப்ராக்சிமேட்டாக. இந்த படம் சரியான ஹிட்டு, சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அதுவும் முக்கியமாக யுவன் சங்கர் ராஜா கலக்கியிருப்பார், எல்லா பாட்டுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்கள் எத்தனை பேருக்கு இந்த படம் ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.